மார்க்கெட்ல கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்றது தான் இன்னைக்கு டாபிக். இந்த கேண்டில்ஸ் டாபிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது மார்க்கெட்ல கலர் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கலரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஜெனரலாவே மார்க்கெட்ல 2 கலர் இருக்கு. நம்ம அது கலர்ஸ் வந்து மாத்திக்கிறதா இருந்தா மாத்திக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ நம்ம லேர்ன் பண்ணும்போது கிரீன் அண்ட் ரெட்லயே வச்சுக்கலாம். இத வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கிரீன் கலரா வச்சுக்கலாம். செகண்ட் இருக்கிறது வந்து ரெட் கலரா வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. இது இன்னும் கொஞ்சம் கூட டார்க் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கு பேரு கேண்டில்னு சொல்லுவாங்க. இதுல இந்த ஏரியா இருக்கு பாருங்க. இந்த டார்க்கா ஆமாமா. இந்த ஏரியாவை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாடின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து பாடி. ஓகேவா? இந்த பாடின்னு சொல்லுவோம். இந்த எந்த கேண்டிலா இருந்தாலுமே இந்த ஏரியாவுக்கு பேர் டார்க்ல இருக்கிறதுக்கு பேர் வந்து பாடின்னு சொல்லுவோம். இந்த குச்சி குச்சா இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து நம்ம விக்னு சொல்லுவோம். விக். மேல இருந்தாலும் விக்கு தான், கீழே இருந்தாலும் அதுக்கு பேரு விக்கு தான். ஓகேவா? சோ அப்போ ஒரு கேண்டில்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கேண்டில்ல என்னென்ன பார்ட் இருக்குதுன்னா 2 பார்ட் இருக்கு. ஒன்னு பாடி, இன்னொன்னு வந்து விக்கு. ஓகே. சேம் இந்த இது எடுத்துக்கிட்டாலும் இந்த கலர்ல இருக்கிறதுக்கு பேர் வந்து பாடி, இந்த குச்சி மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து விக். ஓகே. இந்த கலர் வந்து நம்ம எதை ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா இது வந்து எங்க ஓபன் ஆயிருக்கு எங்க க்ளோஸ் ஆயிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கலர். ஓகேவா? இப்போ இந்த கிரீன் கலர்ன்றது வந்து பைய குறிக்குது. ரெட் கலர்ன்றது வந்து செல்ல குறிக்குது. ஓகே. அப்போ இது பைக்கான கலர், இது செல்லுக்கானது. இப்போ இந்த கேண்டில் எது என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15 நிமிஷத்துடைய டைம் ஃப்ரேம்ல இந்த கேண்டிலோடைய வேலை என்ன நடந்திருக்குன்றத நம்ம இங்க ஒரு கேண்டிலா தெரிஞ்சுக்கலாம். அதாவது 15 நிமிஷத்துடைய மார்க்கெட் டேட்டாவை இங்க நம்ம சிங்கிள் கேண்டிலா தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நாம இங்க ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி டைம் இங்க போட்டுடலாம். 0.00ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். மார்க்கெட்ல இங்க ஸ்டார்ட் பண்றோம். மார்க்கெட் மேல போறான், கீழே வரான், திரும்ப இங்க வரான், போயிட்டு அவனுடைய விருப்பத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஹை போறாரு. இங்க வந்து திரும்ப இங்க கொஞ்சம் லோ போறாங்க. இப்படி வந்து இங்க 15வது நிமிஷத்துல இங்க க்ளோஸ் ஆயிடுறான். அப்ப இந்த டைம் என்ன? 15வது நிமிஷம். 15.00. கரெக்டுங்களா? இங்க ஓபன் ஆகி இங்க க்ளோஸ் ஆகுறான். இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்காங்க. இங்க வந்து பிரைஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா இது எக்ஸாம்பிளுக்கு 1.3 1.328. அப்படியே இந்த ஓப்பனிங் பிரைஸ் வந்து 1.328. அப்ப இது க்ளோஸ் ஆன பிரைஸ் 1.328.4. அதாவது கொஞ்சம் ஓப்பனிங்கை விட அதிகமா க்ளோஸ் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டா? ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? இருக்கு. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் ஒரு ரெக்டாங்குலர் டூல் எடுத்து போட்டு பார்க்கிறோம். கரெக்டா? அப்போ 0 ஓபன் ஆனது கீழே இருக்கு, மேல க்ளோஸ் ஆனது இங்க இருக்கு. சோ கீழ இருந்து மேல போயிருக்கிறதுனால இது பை ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த கேண்டில்ல ஓப்பனிங் கீழே,
அப்போ கிரீன் கலர்ல கேண்டில் எங்க இருக்கு ஓப்பனிங்? இதுதான் ஓப்பனிங். கரெக்டா? கரெக்ட். பைக்கு ஓப்பனிங் கீழ. இந்த விக் இருக்கு இல்லையா? மேல இருக்கிறத வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா ஹைன்னு எடுத்துக்கலாம். அது நான் இப்ப இதுல சொல்லி கொடுக்குறேன். இத லோன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்னதான் மார்க்கெட்ல ஓப்பனிங் இங்க இருந்தாலும் இந்த 0 to 15 நிமிஷத்துக்குள்ள மார்க்கெட் கீழேயும் வந்திருக்கா, மேலேயும் போயிருக்கா. சோ இந்த 0ல ஸ்டார்ட் ஆகி 15ல முடியறதுக்கு பேரு தான் பாடி. சொன்னமா இங்க ஓப்பன் ஆகி இங்க க்ளோஸ் ஆயிருக்கா, அதுக்கு பேரு பாடி. அப்போ ஓப்பனிங் இங்க, க்ளோசிங் மேல நடந்திருந்தா அது பை கேண்டில், கிரீன் கலர். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த 0க்கும் இந்த 15 மினிட்டுக்கும் கீழ ஒரு லோ இருக்குது. இருக்கிறதுலே லோ எதுவோ அதுதான். இருக்கிறதுலே ஹை எதுவோ அதுதான் ஹை. ஓகேவா? அப்போ இந்த இடத்த வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? இந்த இடம் வந்து ஆவரேஜா ஒரு நம்ம இத வந்து ஹை, இது ருபீஸ்ல பார்க்கும்போது இந்த கேண்டிலோடைய ஹைன்னு பார்க்கும்போது 1.329, லோ பார்க்கும்போது 1.327. அப்போ 3232 காமன், இங்க 7, அங்க மேல 9. அப்போ இதுதான் லோ, இதுதான் ஹை. கிளியரா? கிளியர். அப்போ ஒரு கேண்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த கேண்டில்ல எது பாடி, எது லோ, எது ஹைன்றது ஓப்பனிங் க்ளோசிங் கலரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது பையா இருக்கு. இப்போ அடுத்த சினாரியோ செல்லுக்கு பார்க்கலாம். இது வந்து பைக். இப்போ அடுத்த சினாரியோ செல்லுக்கு பார்க்கலாமா? ஒரு இடத்துல ஓபன் ஆகுறாங்க. ஓபன் ஆகி இங்க க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஒரு ஆவரேஜா நாம ஸ்டார்ட் பண்றது எப்பவுமே என்னன்னு சொல்லுவோம்? 0. க்ளோசிங் வந்து 15வது நிமிஷம். இது என்ன டைம் ஃப்ரேம் நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த டைம் ஃப்ரேம். இப்ப டே எடுத்துக்கிட்டாக்க இங்க 0, இங்க 24 hours. சோ இப்ப நம்ம வழக்கமா என்ன பண்றோம்? ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்க்கும் என்ன பண்றோம்? இந்த ரெக்டாங்குலர் டூல டிரா பண்றோம். கரெக்டா? ஓகே. ஸ்டார்டிங் எங்க இருக்கு? மேல இருக்கு. க்ளோசிங் எங்க இருக்கு? கீழ இருக்கு. அப்ப இது வந்து ரெட் கலர். ஏன்னா மார்க்கெட் இறங்கி இருக்கு. மேல இருந்து கீழ இறங்கி இருக்கான். புரியுதுங்களா? புரியுது. மேல இருந்து ஓகேவா? ஓகே. ஓகே. அப்ப ரெட் கலர் கேண்டில்ல ஓபனிங் எங்க? ரெட் கலர் கேண்டில்ல ஓபனிங் வந்து மேல. மேல. அப்ப ஓபன், க்ளோசிங் க்ளோசிங் வந்து கீழ. க்ளோசிங். அப்ப ஹை மேல, லோ கீழ. லோ கீழ. ஹை, லோ. அப்போ நம்ம இந்த கலரை வச்சு தெரிஞ்சுக்கலாம். பைனா ஓப்பனிங் கீழ, க்ளோஸ் மேல. செல்லுனா ஓப்பனிங் மேல, க்ளோஸ் கீழ. சோ இந்த கேண்டில் ஸ்டிக்னா என்ன? அந்த கேண்டில் ஸ்டிக்ல இப்போ ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டைம் ஃப்ரேம்ல இப்ப இதுக்குள்ள இவ்வளவு பெரிய டீடைல் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இத நம்ம 1 மினிட்ல மாத்தும் போது இங்க இருந்து ஓப்பன் க்ளோஸ் இப்படி போயிட்டு வந்து க்ளோஸ் ஆயிருக்கான். அத 15 நிமிஷமா பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். ஓகே. சோ இன்னைக்கான டாபிக் என்ன? இந்த கேண்டில்னா என்ன? இதோட ஹை எது? லோ எது? நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கிளியரா? அது நம்ம கிளியர். இப்போ நம்ம கேண்டில பொறுத்தளவு ஸ்டார்டிங் ஓபன் பண்ணையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போச்சு அப்படின்னா அது வந்து நம்ம பைன்றதை எடுத்துக்க வேண்டியதுதான். அதே இது ஓப்பன் வந்து ஏறி அதே இது க்ளோசிங் டைம் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம செல்னு எடுத்துக்க வேண்டியதுதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பர்சனல் மென்டர்ஷிப் அண்ட் குரூப் மென்டர்ஷிப் டீட்டெயில்ஸ் இருக்குது.
வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், டீம்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ, பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.